ஒவ்வொரு நாளும் அயராமல் படித்து உழைத்து கொண்டு எனக்கு வெற்றி கிடைக்காதா என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் மூலமாக இந்த குரல் பதிவின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனலை பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வினாக்களாகவும் உங்களுடைய தேர்வை எதிர்நோக்கி செயல்படுகின்ற வினாக்களாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன வாசகத்தோடு நம்ம வகுப்புக்கு கடந்து செல்லலாம். நம்ம என்றைக்குமே வெற்றியை மட்டுமே பார்த்து ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அந்த வெற்றி எனக்கு என்றைக்குத்தான் கிடைக்கும் என்று ஏக்கத்தோடு நான் காத்திருக்கிறேன். அந்த ஏக்கம் இனிதே நிறைவேற இப்போதிருந்து வீர நடை போடு, விவேகத்தோடு செயல்படு, நிச்சயம் உனக்கு வெற்றி. வா நண்பா, வா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலிருந்து சில வினாக்களை பார்க்க போகிறோம். மறக்காமல் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஆடியோக்குள்ளே போகலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு விடை பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26. கேள்வி எண் 2, இந்திய அரசியலமைப்பு சாசன தினம் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது? விடை பார்த்தீங்கன்னா நவம்பர் 26. கேள்வி எண் 3, இந்திய அரசியல் அமைப்பு சாசன தினம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 26 எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது? விடை பார்த்தீங்கன்னா 2015. கேள்வி எண் 4, முகவுரை என்ற சொல் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் திருத்தப்படுகிறது? விடை பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 1976ஆம் ஆண்டில் திருத்தப்பட்டது. கேள்வி எண் 5, முகவுரை இதுவரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை முறை திருத்தப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை. கேள்வி எண் 7, முகவுரை என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? அதாவது லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. கேள்வி எண் 7, முகவுரை என்பது அரசியல் அமைப்பின் திறவுகோல் என்று கூறியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் பர்கர். கேள்வி எண் 9, முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழக்கறிஞரின் சொர்க்கம் என்று கூறியவர் யார்? விடை ஐவர் ஜென்னிங்ஸ். அடுத்த வினாவை பார்க்கலாம். முகவுரை என்பது இந்திய அரசியல் அமைப்பின் அடையாள அட்டை என்று கூறியவர் யார்? விடை பால்கி வாலா. அடுத்த வினாவை பார்க்கலாம். முகவுரை என்பது மக்களாட்சி குடியரசு ஜாதகம் என்று கூறியவர் யார்? விடை KM முன்ஷி. அடுத்த வினாவை பார்க்கலாம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் மிக நீண்ட அரசியலமைப்பு சட்டம் கொண்ட நாடு எது? விடை இந்தியா. அடுத்த வினாவை பார்க்கலாம். நமது நீண்ட நாள் கனவை முகவுரையில்
பிரதிபலிக்கிறது என்று கூறியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். சிட்டிசன் என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? விடை லத்தீன். அடுத்த வினா பார்க்கலாம். முகவுரை என்ற சொல் முதலில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வந்தவர் யார்? விடை ஜவஹர்லால் நேரு. அடுத்த வினாவை பார்க்கலாம். சமத்துவம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? விடை ராபர்ட் ஓவன். அடுத்த வினாவை பார்க்கலாம். கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை ராபர்ட் ஓவன். அடுத்த வினாவை பார்க்கலாம். முகவுரையில் அமைந்துள்ள வார்த்தைகளை வரிசைப்படுத்து. விடை பார்த்தீங்கன்னா இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. அடுத்த வினாவை பார்க்கலாம். முதலில் முகவுரையை இந்திய அரசியல் அமைப்பில் வழங்கிய நாடு எது? விடை அமெரிக்கா. அடுத்த வினாவை பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுத எடுத்துக்கொண்ட காலம் என்ன? விடை பார்த்தீங்கன்னா 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள். அடுத்த வினாவை பார்க்கலாம். அரசியல் அமைப்பு சட்டம் திருத்தம் பற்றி கூறும் விதி எது? விடை 368. அடுத்த வினாவை பார்க்கலாம். பிரிவு 300A எதை பற்றி கூறுகிறது? விடை சொத்துரிமை. அடுத்த வினாவை பார்க்கலாம். அரசியல் அமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு எது? விடை அமெரிக்கா. அடுத்த வினாவை பார்க்கலாம். இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை அம்பேத்கர். அடுத்த வினாவை பார்க்கலாம். குறு அரசியல் அமைப்பு என அறியப்படும் சரத்து எது? விடை 42. அடுத்த வினாவை பார்க்கலாம். நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி கூறும் அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு எது? விடை 52 78 வரை. அடுத்த வினாவை பார்க்கலாம். பிரதம அமைச்சரின் கடமைகள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? விடை 78. அடுத்த வினாவை பார்க்கலாம். மக்களவையின் முதல் சபாநாயகர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஜிவி மௌலங்கார். அடுத்த வினாவை பார்க்கலாம். ஊராட்சி ஒன்றியத்தின் தேர்தல்களை நடத்துவது யார்? விடை மாநில தேர்தல் ஆணையம். அடுத்த வினாவை பார்க்கலாம். மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பவர் யார்? விடை ஆளுநர். அடுத்த வினாவை பார்க்கலாம். இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமையுள்ள நாடு என்று கூறியவர் யார்? விடை ஜவஹர்லால் நேரு. அடுத்த வினாவை பார்க்கலாம். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார்? விடை ஸ்மித். அடுத்த வினாவை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முதல் நகராட்சி எது? விடை பார்த்தீங்கன்னா வாலாஜாபேட்டை. அடுத்த வினாவை பார்க்கலாம்.
சென்னை மாநகராட்சி உருவான ஆண்டு? விடை பார்த்தீங்கன்னா 1688. அடுத்த வினாவை பார்க்கலாம். போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? விடை 2012. அடுத்த வினாவை பார்க்கலாம். முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாடு எது? விடை பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து. அடுத்த வினாவை பார்க்கலாம். இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? விடை ராதாகிருஷ்ணன். அடுத்த வினாவை பார்க்கலாம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்றது? விடை பஞ்சாப். அடுத்த வினாவை பார்க்கலாம். தற்போது உள்ள அடிப்படை கடமைகள் எத்தனை? விடை 11. அடுத்த வினாவை பார்க்கலாம். த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை ஜவஹர்லால் நேரு. அடுத்த வினாவை பார்க்கலாம். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு? விடை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29, 1947. அடுத்த வினாவை பார்க்கலாம். தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? விடை பார்த்தீங்கன்னா 324 முதல் 329 வரை. அடுத்த வினாவை பார்க்கலாம். இந்தியா ஒரு மதச்சார்பின்மை கொண்ட நாடாக திகழ்கிறது என்று குறிப்பிடும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? விடை பிரிவு 25. அடுத்த வினாவை பார்க்கலாம். பசுவதை தடுப்புச் சட்டம் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? விடை 48. அடுத்த வினாவை பார்க்கலாம். ஒரு கிராமத்தை நிர்வகிக்கும் ஆய்வாளர் யார்? விடை மாவட்ட ஆட்சியர். அடுத்த வினாவை பார்க்கலாம். கேசவானந்த பாரதி வழக்கு எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? விடை 1973. அடுத்த வினாவை பார்க்கலாம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் சிற்பி என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை B.R. அம்பேத்கர். நன்றி நண்பர்களே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து ஆடியோக்குள்ளே கொடுப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.